அடுத்து மூன்றாவதாக மத்தேயு 27:26 சீக்கிரமாக எடுங்க. மத்தேயு 27:26. அப்பொழுது பரபாசை அவனுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். மூன்றாவதாக வாரினாலே முதுகிலே அடிக்கப்படும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். வாரினாலே முதுகிலே அடிக்கப்படும்படி. பாருங்க, வாரடினா ஏதோ சும்மா பெல்ட்டை வச்சு அடிச்சுட்டு போகிறது இல்லைங்க. அந்த வாரடிக்கிற இடம் கிட்டத்தட்ட கசாப்பு கடை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. சக்தி வாய்ந்த போர் சேவகனை ஒரு உயரமான மேடையில் நிறுத்தி வச்சுருவாங்களாம். குற்றவாளியை ஒரு தூணில் கட்டி வச்சு ஒரு வாரில் அடிக்க சொல்லுவாங்களாம். அந்த வார் 3 பிரிஞ்சிருக்குமா. 3 பிரிவாக போய் அந்த 9 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்குமா. ஒவ்வொரு அந்த பிரிவுலையும் பூனை தோல் தான் அந்த வாரில் யூஸ் பண்ணுவாங்களாம். பாருங்கள், அந்த நுனியில் பாறை செதில்களை கத்தியாக மாட்டி வச்சுருப்பாங்களாம். பாருங்கள், ஓட்டை போட்டு. இரும்பு கொக்கின்னு சொல்கிறாங்க, ஆனால் சரித்திரப்படி இரும்பு கொக்கி இல்லையா, அது பாறை செதில்கள். பாருங்கள், சின்ன சின்னதாக பாறை செதில்களை அதில் ஹோல் பண்ணி மாட்டி வச்சுருப்பாங்களாம். ஒரு அனுபவமிக்க ஒரு போர் சேவகன் உயரமான அந்த மேடையில் இருந்து ஒரு குற்றவாளியை நோக்கி ஓங்கி முதுகில் அடிக்கும் பொழுது 27 இடங்களிலே அந்த மனிதனுடைய முதுகிலே அந்த பாறை செதில்கள் பாய்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் அந்த வார இழுக்கும் பொழுது அந்த பாறை செதில்களில் மாம்ச துண்டுகள் சிக்கி ஆங்காங்கே சுவரில் படிந்திருக்குமா, தெரிக்குமா. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு மனிதனை வாரடிக்கும் பொழுது எத்தனையோ மனுஷன் செத்து போயிடுவானா. பாருங்க, 10 அடி 15 அடியிலே செத்து போயிடுவானா. காரணம், தாங்க முடியாத வலி, வேதனையாக இருக்கும். ஆனால் 39 முறை அடியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 39 அடியை எனக்காக பெற்றுக்கொண்டார் முழுமையாக. 7னா ஏன் 7 இடத்துல ரத்தம் சிந்தினான்னு 7 பரிபூரணத்தை குறிக்கிறது. எல்லாம் 7 வருது பாருங்க. 7 பரிபூரணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இங்கு 39 முறை அடிக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பூரணமான வாரடியை எனக்காக பெற்றுக்கொண்டார். பாருங்க, பல விதமான பாரங்களால் அழுத்தப்படுகிற அந்த முதுகுக்கு அவர் ஒரு பிரகாசத்தை செய்து வைத்திருக்கிறாரு. ஒரு பாரத்தெல்லாம் ஏன் முதுகில் தூக்கி போடு, நான் கல்வாரி சிலுவையில் சுமந்துருக்கிறேன். இன்றைக்கி பாரம் இல்லாமல், முதுகில் எந்த பாரம் இல்லாமல், மனதில் எந்த பாரம் இல்லாமல் நீ இளைப்பாறுதலோடு வாழ வேண்டும் என்பதற்காக முதுகிலே வாரினாலே அடிக்கப்பட்டார். பாருங்க, உழுகிறவர்களுக்கு முதுகை உழுவதற்காக நான் கொடுத்தேன்னு சொல்கிறார். பாருங்க, முதுகு உழுத நிலம் போல் ஆனது. உழுத நிலத்தை பார்த்துருப்பீங்கள, இப்படி ஆழமாக உழுதுருப்பாங்க, 2 பக்கமும் அப்படி அந்த மண் பிறண்டு கிடக்கும். அவருடைய முதுகு அப்படிப்பட்ட ரீதியில் இருந்தது என்று அங்கே விளக்குறாங்க. ஆகவே முதுகிலே வாரினால் அடிக்கப்பட்டு அவ்விதமாக எனக்காக ரத்தம் சிந்தினார்.